காசோட அருமை தெரிஞ்சிருந்தால் அந்த ஃபோனு உடஞ்சிருக்குமா. சரி, இப்போ இந்த பாயிண்ட் நீ எடுத்து கொடுத்துட்ட. இதை பற்றி நான் பேசுனேன்னா என்ன ஆகும் நீயே சொல்லு. 40,000 ரூபா, ரூபா 2 ரூபா இல்லை, 38,000 ரூபாய்க்கு வாங்கி நான் தான் டீவு முடித்தேன். அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஃபோன் உடஞ்சிச்சு. உடஞ்சதுக்காகவாவது ஒரு 2 நாளைக்காவது அவங்களுக்கு ஃபோன் கொடுக்காம ஒரு அமைதி காத்திருக்கணுமா இல்லையா? இதை நான் பேசுனா இது குத்தமா நீங்களே சொல்லுங்கள். ஒரு 40,000 ரூபா ஃபோனு உடஞ்சி 2 நாளில் திருப்பி வேறு ஃபோனை வாங்கி கொடுத்து விளாட விட்டால் அவங்களுக்கு எப்படி காசோட அருமை தெரியும்? இதுக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னால் கத்த முடியலை. இதுக்கு மேலே நான் கத்துனேன்னா என் தொண்டையெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு நான் கத்தியிருக்கேன். 40,000 ரூபா ஃபோனு சுள்ளு சுள்ளியாக நொறுங்கி சுக்கு சுக்கா நொறுங்கி என் காசெல்லாம் அப்படி போச்சே. அடுத்த ஃபோன் நொறுங்கும். டீவு கட்டலையில நொறுங்கும். என்னங்க இது நியாயம்? என்னங்க சார் உங்கள் சட்டம்? நீங்களே கேளுங்க சார். 40,000 ரூபா ஃபோனு சார். டே மாமா, சூர்யா சொல்லிட்டா